மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. என் புள்ளைகிட்ட இருந்து அந்த கார்த்திக் அஞ்சலி உயிரை மட்டும் விட்டுட்டு மத்தது எல்லாமே புடுங்கிட்டாங்க. என்னால கௌதம் எப்படி பார்க்க முடியும்? விடுஜானு, உன் உடம்பு இருக்கிற சூழ்நிலையில அதையே நினைச்சு டென்ஷன் ஆகாத. ஆமா ஜானகி, மறுபடியும் நெஞ்சு வலி வரக்கூடாதுன்னு டாக்டர் எச்சரிக்கை பண்ணிருக்காருல. அமைதியா இரு ஜானகி. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். கௌதம் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பிரவுசிங் சென்டர்ல ஒன்னும் போக வேண்டாம். போகாம எப்படி சர்டிபிகேட்ஸ் பிரிண்ட் எடுக்கிறது, ரெஸ்யூமே டைப் பண்றது? நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க உள்ள வாங்க. யார் இலக்கியா? இவர் வசந்துக்கு தெரிஞ்சவர் அத்தை. கௌதம் ஒவ்வொரு தடவையும் பிரவுசிங் சென்டருக்கு அலைய முடியாது. அதான் இவர்கிட்ட ஒரு லேப்டாப் கேட்டேன். அதை கொண்டு வந்திருக்காரு. மேடம் இந்தாங்க லேப்டாப், நீங்க கேட்ட கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இருக்கிற கொஞ்சம் பணத்தை இப்படி செலவழிச்சிட்டா மத்ததுக்கு என்ன பண்றது? பிரதர், தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கு லேப்டாப் வேணாம், நீங்க கிளம்புங்க. கௌதம் கொஞ்சம் சொன்னா கேளுங்க. எந்த வேலைக்கு போனாலும் இப்பெல்லாம் லேப்டாப் ரொம்ப அவசியமா இருக்கு. பேசாம இந்த லேப்டாப்பை நீங்க வாங்கிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கௌதம் கொஞ்சம் பொறு. இலக்கியா, அது எவ்வளோ? 20,000 ரூபாய் ஆகுமா? 20,000? வேண்டவே வேண்டாம், அப்புறமா பொறுமையா சம்பாதிச்சு வாங்கிக்கலாம். சார், அமௌண்ட்டை இப்பே தர வேணாம் சார், இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தாவே போதும். ஆமா கௌதம், அமௌண்ட் 6 மாசம் பிரிச்சு கட்டிக்கலாம். நான் இவர்கிட்ட எல்லாமே பேசிட்டேன். ஏன்பா, லேப்டாப்ப வாங்கிக்கோப்பா. எனக்கும் அதான் சரின்னு படுது. இத்தனை நாள் நீ ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்ட. இப்போ நீ பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு கடைக்கு போகணும்னு பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அம்மா சொல்றேன்ப்பா, இப்போதைக்கு நீ இந்த லேப்டாப்ப வாங்கிக்கோயேன். சரி ஜானு, உங்க இஷ்டம். சரி. நல்ல கண்டிஷன்ல இருக்குல்ல? சார் சூப்பரா இருக்கு சார். நீங்க செக் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க. தேங்க்யூ. சரி, நான் வரேன் மேடம். தேங்க்யூப்பா. கௌதம், நீ உட்கார்ந்து செக் பண்ணு. ஆமா, உனக்கு எப்படி திடீர்னு இந்த ஐடியா வந்துச்சு? நாங்க எக்காரணத்தை கொண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அஞ்சலி எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு வெறும் கையோட அனுப்புனா. அவளோட நினைப்ப பொய்யாக்கி கௌதம் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கான முயற்சியில இவருக்கு லேப்டாப் அவசியம்னு எனக்கு தெரியும். அதான் உடனே ரெடி பண்ணிட்டேன். இவ்ளோ கஷ்டத்துலயும் நீ எனக்கு எது நல்லதுன்னு பார்த்து செய்ற. ரொம்ப தேங்க்ஸ் இலக்கியா. சரி, உடனே வேலை தேடுறதுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்றேன். ஆமா, என்ன வேலைக்கு ட்ரை பண்றீங்க? உங்களோட ஃபீல்ட்லயே தான் ஜாப் தேடுறீங்களா? இல்ல இலக்கியா, நான் செஞ்ச பிசினஸ் ரிலேட்டடான வேலையை தேட போறதில்ல. ஏன்னா அது சம்பந்தப்பட்ட கம்பெனி எல்லாமே எனக்கு தெரிஞ்ச கம்பெனி தான். அவங்க எனக்கு வேலை தர்றதுக்கும் தயங்குவாங்க. அதோட இந்நேரம் SSK இண்டஸ்ட்ரி பூரா என்னை பத்தி தப்பா சொல்லி என் பேரை கெடுத்து வச்சிருப்பான். எங்க போனாலும் எனக்கு வேலை கிடைக்காது. அதனால நான் இருந்த ஃபீல்டுக்கு சம்பந்தம் இல்லாம வேற ஒரு ஜாப் ஆஃபர் பார்க்க போறேன். கௌதம், நீ முதலாளியா இருந்து எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்க. ஆனா இப்போ ஒரே நாள்ல உன்னை இப்படி வேலை தேட வச்சுட்டாங்களே அந்த கார்த்திக்கும் அஞ்சலியும். அழாத ஜாமா, கஷ்டங்கள் தான் இன்னும் நம்மள ஸ்ட்ராங்கா மாத்தும். இது அதுக்கான வாய்ப்புன்னு நினைச்சுக்கிறேன். எனக்கு சொத்து பணம் போனதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். கவலைப்படாத ஜானு, நான் நிச்சயமா ஜெயிச்சு பழைய நிலைமைக்கு திரும்ப வருவேன். சரி சரி, நான் வேலைக்கு அப்ளிகேஷன் ரெடி பண்ணேன். வீட்ல ஒரு ஓரமா கிடந்தமா போட்ட சொத்தை தின்னமான்னு உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கோங்க. என் காலையே சுத்தி வந்த அஞ்சலி இன்னைக்கு என் கழுத்தை சுத்தி இருக்கிட்டாளே. இந்த கார்த்திக் எங்க இன்னும் ஆளை காணோம்? அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. அத்தை, அஞ்சலி எங்க போயிட்டா? அஞ்சலியும் அவ அம்மாவும் அழக டெவலப் பண்ணிக்க பியூட்டி பார்லர் போயிருக்காங்க. போதுமா? அதை விடு கார்த்திக், நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டி மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கா? அவளை நீ கண்டிக்கவே மாட்டியா? என்னத்த, என்ன நடந்தது? டேய், அஞ்சலி என்ன ஓசி வெத்து வெட்டுன்னு சொல்றாடா. அப்படியா? அஞ்சலி எதுக்கு அப்படி சொன்னா? என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவ என்ன கேட்காமலே ஒரு சர்வெண்ட்டை வேலைக்கு வர வச்சுட்டா.
அதான் வேலை செய்யறதுக்கு உன் மாமியார் இருக்காளேன்னு சர்வெண்ட் போக சொல்லிட்டு சிந்தாமணிய காஃபி போட சொன்னேன். அவ போட்டு கொடுத்த காஃபிய அஞ்சலி வந்து தட்டி விட்டுட்டா. ஒரு காஃபி கேட்டது குத்தமா? அதுக்காக அஞ்சலி என்ன இப்படிதான் மரியாதை இல்லாம நடத்துவாளா? இங்க பாரு, எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவளை என்ன பண்ணிருப்பேனே தெரியாது. உனக்காக தான் அமைதியா போறேன். அத்தை, அது வந்து அவ ஏதாவது கோவத்துல இருந்திருப்பா, அதான். நீ என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? உன்னாலதான் அவ கெடுறதே. நீ இப்படி எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிதான் அஞ்சலி இன்னைக்கு வீட்டுக்கு பெரிய மனுஷன் கூட பார்க்காம என்ன அப்படி அவமானப்படுத்தியிருக்கா. அவ கேக்குறாளேன்னு கம்பெனிக்கு அவ பேரை வச்ச. அவ சொன்னதுக்கெல்லாம் நல்லா தலையாட்டின. கடைசியில அஞ்சலி அவ புத்திய காமிச்சிட்டால. அஞ்சலி ஏதோ என்ன அவமானப்படுத்திட்டாளேங்கிறதுக்காக நான் பேசல. இதை இப்படியே விட்டா நாளைக்கு உனக்கும் இதே கதிதான். அத்தை, அஞ்சலி வயசுல சின்னவ, நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து போனோம் அத்தை. பொறுத்து போலாம் கார்த்திக். ஆனா அதுக்காக என்னோட மான மரியாதையெல்லாம் போறத பாத்துட்டு இருக்கணுமா? இந்த வீட்டுக்கு உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்ததுல எனக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்கு. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுனாலதான் என்னையே வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. அந்த நன்றி எல்லாம் கொஞ்சமாவது அவளுக்கு இருக்கா? சரிங்க அத்தை, அஞ்சலி வரட்டும், நான் பேசுறேன். டேய் கார்த்திக், நில்லு. இனி பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வீட்டுக்கு நான் முதலாளியா இல்ல அஞ்சலி முதலாளியான்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இப்பவே அவ வேலைக்கு சேர்த்த சர்வன்ட்ட முதல்ல வீட்டுக்கு அனுப்பு. நான் தான் இந்த குடும்பத்தோட தலைவி. நான் சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ சொல்ற. அத்தை, அப்படிலாம் செஞ்சா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும். அஞ்சலியோட அம்மா கிட்ட நீங்க காஃபி கேட்டது தப்பு தானே? வீட்டு விஷயத்துல எதுக்கு தலையிடுறீங்க? அதை அஞ்சலி கிட்ட விட்டுருங்க. அவ சர்வெண்ட் அப்பாயிண்ட் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு வீட்டோட நிம்மதியை கெடுத்துறாதீங்க. இப்ப என்னதாண்டா சொல்ல வர? அஞ்சலி தான் இந்த வீட்டோட முதலாளி. அவளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றேன். அஞ்சலி என்ன வெத்து வெட்டுன்னு ஓப்பனா சொன்னதே நீ மறைமுகமா சொல்லிட்டு போறியா? அப்ப நீயும் அஞ்சலி பக்கம் சாஞ்சிட்ட. டேய், அவளை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியலடா. கௌதம் இலக்கியா கிட்ட சிக்கி என்ன ஆனானோ அதே நிலைமை தாண்டா உனக்கும் வரும். சதிகாரி ஏண்டி, நீயும் எஸ்எஸ்கேவும் சதி பண்ணி என் புள்ளைய ரோட்ல நிக்க வச்சுட்டு உனக்கு சிரிப்பு வேற கேக்குதா? கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொல்றியா? உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. டேய், உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. டேய், நில்றா. டேய், நில்றா. உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. டேய், நில்றா. யார் நீங்க? டேய். டேய். ஐயோ, தாட்சாயினி. ஏய். ஏய், ஓடாதடா. நில்றா. டேய். ஐயோ. ஐயோ தாட்சாயினி. ஐயோ, என்னாச்சு? ரத்தம் வருதே. தாட்சாயினி, தாட்சாயினி. ஐயோ, தாட்சாயினி. ஆட்டோ, ஆட்டோ. ஐயோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்